வெல்கம் பேக் டு வினோஸ் ஸ்க்ரீன் லைஃப். இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த மினி vlog. பொங்கல் டே எனக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்தமாரி நீங்கள் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வருஷம் பொங்கல் கொண்டாட முடியல, சம் பர்சனல் ரீசன்ஸ். கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க, அதனால் கொண்டாடல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம அந்த பொங்கலுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காய் வீட்டில் அப்போது என்ன காய் இருந்ததுன்னா கத்திரிக்காய், அவரைக்காய் நம்ம செடியிலேயே வந்திருந்தது ஃப்ரெஷ்ஷாக, மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல். ஸோ அவரைக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வீட்டில் இருந்தோம். ரொம்ப போர் அடிச்சுது. அதனால சரி வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். போனதும் வந்துட்டு வீடியோ எடுக்கிற ஐடியாவே எனக்கு ஆக்சுவலி இல்லை, ஏன்னா அங்கே அலௌடாக என்னன்னு தெரியல. பத்தாததுக்கு என்னென்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இந்த க்ரௌட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ போனதும் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜக் மாதிரியா, அது வந்து தூக்கவே முடியல, அந்த ஹெவி வெயிட்டாக இருந்தது. அது 59 ருபீஸ் தான். அந்த மாதிரி இந்த டிஸ்பிளே நம்ம ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்நாக்ஸ் ஷேர் எடுத்து கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பிளேட்டு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. என் குவாலிட்டி வைஸும் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு வீட்டில் எவ்வளோ கப்ஸ் இருந்தாலும், டீ கப்ஸ் இருந்தாலும், இந்த சைட் போனோன்னா அந்த செராமிக் மேலே கொஞ்சம் இஷ்டம். ஸோ அதனால் எல்லாம் பார்த்துட்டு அந்த வேர்டிங்ஸ் இருக்கிறது அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் தனியாக இருந்தது. எதை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்தேன். பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த செராமிக் செட்ஸு, அதையும் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சைட் பை சைட் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். மீன் டைம் வந்து டக்குன்னு ஏதாவது நல்லா இருந்தது அப்படின்னா அது ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன், அவ்வளோதான். இந்த இதெல்லாம் வந்துட்டு 99க்கு எனக்கு வர்த்தாக தான் தெரிஞ்சது. ஃபுல்லாக கிளாஸு பார்த்திங்கன்னா அந்த கப்ஸு, கப்பன் சாசரு, அதுக்கப்புறம் டின்னர் செட்டில் பவுல்ஸ் மட்டும் எல்லாமே அரௌண்ட் ஒரு 200 கீழே தான் இருந்தது. இது வந்து ஆல் டைம்ங்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த 4 செட்டு, இந்த ஸ்பைஸ் ஜார் மாதிரி. அதனால் அதையும் எடுத்துகிட்டேன். அது 99க்கு தான் இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த தடவை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க டிமார்ட்டில். ஸோ பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ்லாம் வந்து போட்டு நம்ம அப்படியே கப் மாதிரி அளந்து போடுற மாதிரி இருந்தது, அதுவும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் ரொம்ப ரொம்ப ஏர்டைட்டாக, ரொம்ப டைட்டபிளாக இருந்தது. நம்ம ஃபுல்லாக போடுற ஃபுட்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்காது. அதனால தான் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்துட்டு உங்களுக்கு 1899 போட்டிருந்தது. அதனால் அது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்ஷன் இது ஃபுல்லாக அதே ஒரு கேப்சர் எடுத்துட்டேன். இதில் வந்து எனக்கு ஒரு குட்டி காஃபி கப் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதேமாதிரி ப்ரைஸ் வந்து 59 தான் இருந்தது. ஆக்சுவலாக இதை விட கொஞ்சம் பெருசு நான் வாங்கியிருந்தேன். 200 சம்திங் இருந்தது 2 இயர்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் இந்த பில்லோ வந்து எடுத்திருந்தோம். இந்த பில்லோ வந்து கேட்காத ஆளே கிடையாது. வந்து பார்த்துட்டு நாங்கள் வாங்கினது பார்த்துட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்டு ரொம்ப 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 சாஃப்டாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 799. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் வாஷ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பாத்ரூமில் இல்லை கிச்சனில் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன க்யூட் விஷயங்கள் இருந்தது. இது என்னதுன்னு பார்த்தா எனக்கு கரெக்டாக தெரியல, பட் அழகாக இருந்தது. ஏதாவது பென் ஸ்டாண்டா இல்லை வேறு என்ன எதுக்காகன்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு இந்த ஹேண்ட் வாஷ்க்கெல்லாம் வந்து நம்ம அழகாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்க சைடு வந்து குட்டி சார் வந்து அங்கே ஓடிட்டார், அவரோட செக்ஷனுக்கு ஓடிட்டு போயிட்டு அதிலெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வாங்கலை, ஏன்னா நிறையவே வீட்டில் இருக்குங்கனால அதை நாங்கள் வாங்கலை. இதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாகவும் நம்ம ஆன்லைனில் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் ஆன்லைனில் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை விட இந்த கேண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா 4 கேண்டில் வந்து 99க்கு அந்த ரோஸ் மாதிரி இருந்தது. அதனால் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த கிளிப்ஸ்லாம் வந்து 39, 49 அந்த மாதிரி இருந்தது. அதுவும் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. இது வந்து அட்ராக்டிவாக இருந்தது. நம்ம பில் போகிற செக்ஷனில் வந்து அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க இந்த கோம். அதனால் இதையும் எடுத்திருந்தேன்.
நான் ஆல்ரெடி அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த குடுவை மாரி இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59ல இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன் பர்சனலி. அந்த பிளாக் கலரில் ஒரு கப் மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து சர்விங்க்கு ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த க்யூட் கப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 69 சம்திங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெருசு எடுத்தால் நம்ம பெருசு நிறையா ஊற்றி குடிக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இதுனா லிமிட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, ஒரு க்ரீன் கலர் மேட்டு. அந்த மேட் வந்து ஏன்னா வீடியோ குவாலிட்டி அவ்வளோவா வர்றதில்ல. அதனால் இதோட பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்குமோங்கிற ஒரு தாட்டில் இதையும் எடுத்திருந்தேன் 119க்கு. ஸோ இதெல்லாம் தான் வீடியோக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். அதை மட்டும்தான் உங்களோட காமிச்சிருக்கேன். மற்ற ஹோம் திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. இது பொங்கலுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ. நான் தான் சமைச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா சுட சுட மீன் குழம்பு, பாறை மீன் போட்டு பண்ணியிருந்தேன். மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் லெக் ஃப்ரை. இது ஜூஸியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். எல்லாமே நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், பூண்டு, மிளகு, சீரகமெல்லாம் இடித்து கல்லில் இடித்து செஞ்சது. நல்லா மணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரை. இவ்வளோ தாங்க பொங்கல் செலிப்ரேஷன். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.